நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து உரிய நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யாத விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உயர்நீதிமன்றம் வந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், ஏற்கனவே பலமுறை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் நேரில் வரவில்லை, இன்று வந்திருக்கிறார். இதன் விவரங்களை விளக்கமாக பதிவு செய்யுங்கள். மணிவரன், இந்த வழக்கோட பின்னணி பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு கொலை வழக்கில் ஜாமீன் கிட்ட ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாரு. அந்த மனு விசாரித்த நீதிபதி எஸ் வைத்தியநாதன் இந்த மாதிரி வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனாலே பல கைது செய்யப்பட்ட பலர் விசாரணை கைதிகளாக நீதிமன்ற காவலில் சிறையிலே இருக்கிறாங்க. அதனால இந்த நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு என்ன காரணம், எது மாதிரியான அடிப்படை ஆதாரத்தில் அவங்க சிறையிலே நீண்ட நாள் இருக்கிறாருங்க என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக 2011 முதல் 16 வரையில நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த கைதிகள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வெளியில் விடப்படாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் யாரார் துணை புரிவார்கள் என்பது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டிருந்தார். இது தவிர 2 மாதங்களுக்குள் நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிக்க வேண்டும் என்று அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் ஒரு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுகளை நிறைவேற்றிவிட்டு டிசம்பர் மாதம் 6 அதுக்கு 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யாவிட்டால் காவல்துறை ஆணையர் அப்போதைய காவல்துறை ஆணையர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் மற்றொரு வழக்கு இது தொடர்பாக, அதாவது மத்திய குற்றப்பிரிவு தொடர்பாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது டிசம்பருக்குள்ள ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் ஃபைல் ஆனதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பிய போது அறிக்கை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று பதிவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் இந்த வழக்கை பட்டியலிடும்படி கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கு வந்த பொழுது அறிக்கை தாக்கல் செய்துவிட்டதாக அரசு தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த தகவல் பொய்யான தகவல் என்று ஊர்ஜிதம் செய்த நீதிபதி வரும் 27ஆம் தேதி காவல்துறை ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும் வகையில் அந்த உத்தரவு மறுபடியும் போட்டிருந்தாரு. ஆனா இதுக்கிடையில நேற்று முன்தினம் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அது என்னன்னாக்க, வரும் திங்கட்கிழமை அன்று ஆணையர் ஜார்ஜ் சென்னையில் இல்லை என்பதால் அந்த உத்தரவை முன்தேறிட வேண்டும் என்றும் அன்றைய தினம் நேரில் ஆஜராகி ஆணையர் ஜார்ஜ் விளக்கம் அளிப்பார் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்று இன்று அந்த வழக்கு மதியம் 2:15 மணிக்கு நீதிபதி எஸ் வைத்தியநாதன் முன்பு பட்டியலிடப்பட்டுள்ளது. அதற்காக தற்போது நீதிமன்ற வளாகத்திற்கு ஆணையர் ஜார்ஜ் வந்துள்ளார். இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களில் நீதிமன்ற நேரம் தொடங்க உள்ளது. அது தொடங்கியவுடன் முதல் வழக்காக ஆணையர் ஜார்ஜ் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது.